தான் படிக்கவில்லை என்றாலும், எந்த தாயும் தான் படிக்கவில்லை என்றாலும், அவர்கள் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, தன்னுடைய அடுத்த தலைமுறையை அறிவாளியாக ஆக்கியே தீர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பார்கள். அவ்வளவு பெரிய மாபெரும் அரியன் திப்பு சுல்தான். நீங்க என்ன பண்ணணும்னா, பேரண்ட்ஸ்க்குலாம் சொல்றேன், இந்த டீச்சர்ஸ் ரீடர்ஸ் கிளப்னு வச்ச மாதிரி பிரதர், நீங்க பேரண்ட்ஸ் ரீடர்ஸ் கிளப்னு வைங்க. என்னோட ரெக்வெஸ்ட், யார் யாருக்கெல்லாம் படிக்கிற ஆர்வம் இருக்கோ பேரண்ட்ஸ் வாங்க. அப்பதான் படிக்கிறது எவ்வளவு சிரமம்னு தெரியும். இன்னொன்னு, படிக்க படிக்க பொறுமை வரும். என்னால 2 பேஜ் கூட படிக்க முடியல சொல்றான்ல, அவன் படிக்க படிக்க 20 பேஜ் 200 பேஜ், ஒரு நாள் அரை நாள் முழு நாள் உட்கார்ந்து படிப்பாங்க. நீங்க படிங்க. பேரண்ட்ஸ் எழுத படிக்க தெரியலையா, உங்க குழந்தைங்க கதை சொல்ல சொல்லி நீங்க கேளுங்க. உங்க குழந்தைகளை படிக்க வச்சு நீங்க கேளுங்க. இருக்கிற பெற்றோர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், உங்கள் குழந்தைகள் பந்தய குதிரைகள் அல்ல. உங்க குழந்தைங்க ரேஸ்ல ஓடுற ஹார்ஸ் கிடையாது, பந்தய குதிரைகள் அல்ல. ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஓ, குவார்டர்லி எக்ஸாமா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஆஃப் இயர்லியா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், டேர்ம் எக்ஸாமா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், ஓ ஆனுவல் எக்ஸாமா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். எல்லா டைமும் ஃபர்ஸ்ட் மார்க்கே உங்க குழந்தைங்களால வாங்க முடியாதீங்க. அது மிஷின் கிடையாது, மனுஷன். அப்ப as a parents நீங்க என்ன பண்ணணும், முதல் மதிப்பெண்ணே வாங்கிட்டு இருக்கிற உங்களுடைய குழந்தை என்னைக்காவது கொஞ்சம் குறைஞ்சு செகண்ட் மார்க்கோ தேர்ட் மார்க்கோ வாங்கினா நீங்க என்ன சொல்லணும்னா, செல்லம், நம்ம தலைமுறையில இதுதான் உண்மை, நம்ம தலைமுறையில ஒன்ன மாதிரி ஒரு ஆள் படிச்சதே கிடையாது. நீ தான் சூப்பரா படிக்கிற, போன எக்ஸாம்ல நல்லா மார்க் வாங்கியிருந்த, இந்த எக்ஸாம்ல கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல, அதை பத்தி வருத்தப்படாத, அடுத்த எக்ஸாமுக்கு நல்லா படி, உனக்கு என்ன சப்போர்ட் வேணுமா கேளு, நாங்க பண்றோம்னு சொன்னீங்கன்னா, இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு சொல்றேன், அடுத்த முறை உங்கள் சத்தியத்தை காப்பாற்றுகிற மனிதர்களாக உங்கள் குழந்தைகள் இருப்பார்கள். உங்க குழந்தைங்க தோற்கிறப்ப, பேரண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, உங்க குழந்தைங்க தோற்கிறப்ப அதை குறை சொல்லாம, அதை குத்தி காட்டாம, அவனை பலவீனப்படுத்தாம, அவனை காயப்படுத்தாம, அவளை காயப்படுத்தாம, தோற்பது இயல்பு, நீ ஜெயிக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல 2 பேர் அம்மா அப்பான்னு இருக்கும், சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம், கவலையே படாத, ட்ரை பண்ணிக்கிட்டே இருன்னு சொல்லுங்க. நிச்சயம் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் தோற்கவே மாட்டார்கள். நான் தமிழ் எடுத்து படிக்கிறேன்னு சொன்னப்ப எல்லாரும் எதிர்த்தாங்க, ஏன் தமிழ் எடுத்து படிக்கிறேன்னு. எங்க அம்மா அப்பா ஒண்ணுமே சொல்லல, தமிழ் எடுத்து படி, நல்லா வந்தாலும் நீதான் காரணம், நல்லா வரலைனாலும் நீதான் காரணம், உன்னோட உழைப்பு, உனக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோன்னு பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாங்க. தாய் தந்தையர் என்கிட்ட கொடுத்த பொறுப்பு எனக்கு கடமையா மாறிடுச்சு, ஜெயிச்சே ஆகணும்னு. எந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை முழுமையாக நம்புகிறார்களோ அந்த பெற்றோர்கள் பெருமைப்படும் விதமாகத்தான் அந்த குழந்தைகள் வளரும். நம்புங்க, ஓகேவா? அதனால உங்க குழந்தைங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. குழந்தைங்க கொஞ்சம் தோத்து போனா பரவாயில்ல, வாழ்க்கையில தோல்வி இயல்புன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் எல்லா குழந்தைங்களுக்கும் தாத்தா பாட்டியை பிடிக்குது அம்மா அப்பா விட? ஏன்? சிம்பிளான ரீசன், எந்த தாத்தா பாட்டியும் பேரம் பேத்தியை குறை சொன்னதா வரலாறே இல்லை. அங்க குறையே கிடையாது. பையன் பேரன் பேத்தி போய் சொல்லும், பாட்டி அப்பா அடிக்கிறாரு, எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிடுச்சு. அதுக்கு பாட்டி சொல்லும், உங்க அப்பனா. அந்த ஒரு வார்த்தையில அந்த ஹிஸ்டரியே தெரிஞ்சிடும். உங்க அப்பனா அவெல்லாம் பாஸே ஆக மாட்டாமா. உங்க அம்மா என் பையனே பாஸ் ஆக மாட்டான், அவன் என்ன பண்ணிருப்பா, மருமக சண்டை அந்த இடத்துல வந்து கண்டுக்கவே சப்போர்ட் பண்ணுவாங்க. எத்தனை பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் வராத அறிவு, வாழ்க்கை பற்றிய தெளிவு தாத்தா பாட்டியோடு இருக்கிற பொழுது வரும் என்பதை நம்புங்க. இருக்கிறப்ப செலிப்ரேட் பண்ணிருங்க, இல்லாதப்ப வருத்தப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. இருக்கிறப்ப அவங்கள செலிப்ரேட் பண்ணிருங்க. சரி, ஒரு கேள்வியோட நான் இந்த பேச்சை நிறைவு செய்யறேன். நான் பேசிட்டே இருக்கலாம், நல்லா கேட்டுட்டே இருக்கீங்க, டைம் ஆயிட்டே இருக்கு. இந்தியாவினுடைய தேசிய அறிவியல் தினம் எப்ப? டீச்சர்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க, நம்மகிட்ட கேட்ட கூடாது.
எப்ப? டீச்சர் தான் சொன்னாங்க. பிப்ரவரி 20யா 28ஆ? பாத்தீங்களா, இதுதான் நம்ம ஊருங்கிறது. 28 உடனே அந்த பிள்ளைங்க இல்ல 27, உன்னை குறைச்சு சொல்லுவோம், என்ன ஆகுது? 28 என்பதுதான் சரியான விடை. அது ஏன் பிப்ரவரி 28 தெரியுமா தாங்க? அது தெரியாது, டீச்சர் சொன்னாங்க, நான் சொல்லிவிட்டேன். ஏன் பிப்ரவரி 28 இந்தியாவோட தேசிய அறிவியல் தினம்? சர் சி வி ராமன் பிறந்த நாள். வெரி குட், சூப்பர். இப்படிதான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. தவறே கிடையாது. காலேஜ் படிக்கிற பையனை கேட்டாலும் இதான் சொல்லுவான். 20 ஆண்டு கால ஆராய்ச்சியின் விளைவாக ராமன் எஃபெக்ட்னு ஒன்று கண்டுபிடிச்ச தினம் பிப்ரவரி 28. அந்த தினத்தை தான் இந்தியாவிற்கு பெயரையும் புகழையும் வாங்கி தந்த அந்த தினத்தை தான் இந்திய நாட்டினுடைய தேசிய அறிவியல் தினமாக அறிவித்தார்கள். ஓகேவா செல்லம்? இது சர் சி வி ராமன். நீங்க எல்லாம் தெரிஞ்சுங்க. ஒரு டேக் அவே மெசேஜ் இருக்கணும்ல. அண்ணன் பேசினாரு, சிரிச்சாரு, போனார் இல்லாம ஒரு விஷயத்தை கத்துட்டு போகணும்ல. இந்தியாவோட தேசிய அறிவியல் தினம் எப்ப? பிப்ரவரி 28. சர் சி வி ராமன் அவர்கள் ராமன் எஃபெக்ட அந்த ஆய்வை கண்டுபிடிச்ச, நிறைவடைய வச்ச தினம் அந்த தினம். அதனால தேசிய அறிவியல் தினம். ரைட்டு தாங்க. நம்ம ஊர்ல பிறந்தாரு, ஒரு பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாரு. அதுக்காக இந்திய அரசாங்கம் கௌரவிச்சு தேசிய அறிவியல் தினமா அறிவிச்சது. சுவிட்சர்லாந்துன்னு ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, நீங்க எல்லாம் நல்லா படிச்சு சம்பாதிச்சு அந்த நாட்டுக்கு போகணும். அவ்வளவு அழகான ஒரு நாடு சுவிட்சர்லாந்து. ஓகேவா? நான் இதுவும் போட்டு வைக்கிறேன், நீங்க நினைச்சீங்கன்னா நடக்கும். விஷுவலைஸ் பண்ணிருங்க. சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தேசிய அறிவியல் தினம் உங்களுக்கு கூகுள் ஒர்க் ஆகா பாருங்க. சுவிட்சர்லாந்தோட நேஷனல் சயின்ஸ் டேன்னு போடுங்க. எனக்கு தெரிஞ்சு 2006 மே 26 நினைக்கிறேன். பாருங்க, 2006 மே 26 நினைக்கிறேன் சுவிட்சர்லாந்தோட நேஷனல் சயின்ஸ் டே. பாருங்க, தேசிய அறிவியல் தினத்தை வந்துச்சா? 2006 மே 26 கரெக்டா? பெர்ஃபெக்டா? பரவாயில்ல, மறக்காம நான் ஞாபகம் வச்சிருக்கேன். வெரி குட். எனக்கா கை தட்டணும். 42 பேருக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. மே 26 2006 சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய தேசிய அறிவியல் தினம். ஏன் தெரியுமா? அப்துல் கலாம் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு தனி விமானம் மூலமா விமான பயணம் போனார். அவர் தனி விமானம் போய் தரை இறங்குது. அப்துல் கலாம் அவர்கள் இறங்க போறாரு. அந்த நாட்டினுடைய அதிபர் எல்லாரும் இருக்காங்க. உலகத்தினுடைய அத்தனை முன்னணி தொலைக்காட்சி ஊடக நிறுவனங்களும் இருக்கு. அப்ப அந்த நாட்டினுடைய அதிபர் ஒரு அறிக்கை வெளியிடுறார். என்ன அறிக்கை? இதுவரை உலகமே கண்டிராத மாபெரும் மனிதரான, மிகப்பெரிய விஞ்ஞானியான, அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோள்களின் கண்களிலேயே விரலை விட்டு ஆட்டிவிட்டு பொக்ரானிலே அணுகுண்டு சோதனை நடத்திய மாபெரும் விஞ்ஞானியான, நல்ல மனிதரான டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எங்கள் மண்ணை மிதித்த தினத்தை எங்கள் நாட்டினுடைய அறிவியல் தினமாக அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? சுவிட்சர்லாந்து நாட்டு அரசாங்கம். தங்கங்களா, இந்த ஒரு செய்தி தான் இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும். கல்வி என்ன செய்யும் யாராவது கேள்வி கேட்டா, டே படிப்பு, நான் பிறந்த ஊர்ல, நான் பிறந்த மாநிலத்துல, நான் பிறந்த நாட்டுல மட்டும் எனக்கு மரியாதையை தேடி தராதா? நான் நல்லபடியா வாழ்ந்துட்டேன்னா நான் போய் கால் வைக்கிறேன் பாரு, அந்த நாட்டும் எங்க நாட்டுக்கான மரியாதையை தேடி தரும். சொல்லுங்க, கல்வி இதைத்தான் செய்யும்னு தைரியமா சொல்லுங்க. என் அருமை குழந்தைகளே, நல்லா படிங்க, அறிவா இருங்க. நீங்க அறிவா இருக்கிறப்பதான் யாரும் உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்த முடியாது. எமோஷனலி, உணர்வுகள் ரீதியாக ரொம்ப பலம் வாய்ந்த மனிதர்களாக நீங்கள் மாறுங்கள். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகள் தோற்றால் மறுபடியும் ஒரு முறை பார்த்து கொள்ளலாம் என்று குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்கள். குழந்தைகளை சொல்லி பேசாதீர்கள். குழந்தைகளை தாத்தா பாட்டியோடு விளையாட அனுமதியுங்கள். குழந்தைகள் விளையாடுவதற்கான நேரத்தையும் ஒதுக்குங்கள். குழந்தைகளோடு நீங்கள் விளையாடுவதற்கான நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவாவது முடிந்தவரை குடும்பத்துடன் சேர்ந்து அமர்ந்து சாப்பிட பழகுங்கள். சாப்பிடுகிற பொழுது
படிப்பை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களை மகிழ்ச்சியாக பேசி உணவை அருந்துங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கத்தில் வருகிற தலைமுறை நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். இந்த ஸ்ரீகண்டபுரத்திலே இத்தனை ஆயிரம் மக்களினுடைய மக்கள் வெள்ளத்திலே குட்லக் பள்ளியினுடைய ஆண்டு விழாவிலே அருமையான வாய்ப்பை தந்த இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும், ஊர் மக்களுக்கும், பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், இந்த பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத அலுவலர்கள், ஓட்டுநர்கள், பள்ளியினுடைய வளாகத்தை கழிவறையை சுத்தமாக வைத்திருக்கிற அந்த பொற்கரங்களுக்கு சொந்தக்காரர்களான அத்தனை பேருக்கும் என் இதயம் நிறைந்த அன்பையும் நன்றியும் சொல்லி மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ so much. Love you all.